ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ் ஜகர்லமுடி இயக்கத்துல அனுஷ்கா செட்டி, விக்ரம் பிரபு, ஜெகபதி பாபு இவங்க நடிப்புல வெளிவர போற படம் தான் காட்டி. இந்த படத்தோடைய ட்ரைலர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சு சொன்னோம்னா, வழக்கமுள்ள கோல்டு மைனா அது இதுன்னு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா காட்டினா என்னன்னா ஒரு அடிமைன்னு அர்த்தம். அந்த காலத்துல வெள்ளக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களை வந்து மலையை கொடைய வச்சு ரோடு போட்டு அவங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அவங்கள தான் காட்டின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கஞ்சா வந்து சுமத்துற பொதி மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அடிமையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து இந்த அடிமை வாழ்க்கையில இருந்து எப்படி விலங்கு உடச்சிட்டு வெளில வர்றாங்கிறது அந்த படத்தோட கதையா இருக்க போது. வழக்கம்போல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2023 அப்புறம் வந்து மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி இதுதான் வந்து அனுஷ்கா 2003 கடைசியா நடிச்ச படம். இந்த படம் அவ்வளவா சரியா போகல. 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபுவோட சேர்ந்து இந்த படத்தை பண்றாங்க. விக்ரம் பிரபுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவி. இந்த படத்து பேரு காட்டி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டிராமா. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அனுஷ்கா வந்து நிறைய படத்துல பார்த்த மாதிரி தோரணையில இருக்காங்க. ஃபைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஹைட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. காலை தூக்குனாவே அந்த அளவுக்கு கிக் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெகபதி பாபு வந்து ஒரு முக்கியமான ரோல்ல பண்றாப்ல. படம் ஃபுல்லா வந்து ஆக்ஷன் டிராமாவா இருக்குது. மியூசிக்கை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே இருக்குது. எடிட்டிங் எல்லாமே வந்து இந்த ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா பக்கா தெலுங்கு வாசம் வந்து வீசிட்டு இருக்கு. தமிழ்ல வந்து இந்த படம் டப்பாய் வருது. இந்த படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ்க்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே செப்டம்பர் 5 பாத்தீங்கன்னா மதராசி வருது. மதராசிக்கு போட்டியா காட்டியும் வருது. ஸோ என்ன ஆக போகுதுன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அனுஷ்கா வந்து பாத்தீங்கன்னா இளமை அப்படியே குறையாத அழகு. அவங்கள வந்து சாரியில பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அனுஷ்கா செட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ் காஸ்டியூம்ஸுமே நல்லா இருக்கும். அதுல சாரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அழகான ஒரு இந்த பாகுபலியில கூட அவங்களுடைய ரோல் வந்து மிக சிறப்பா இருக்கும். அவங்க ஓல்டு ஏஜ்ல காமிச்சா கூட யங் ஏஜ்ல வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கு இந்த படத்துல அனுஷ்கா செட்டியோட வந்து ஆக்ஷனை நம்ம பார்த்தே ஆகணும். அப்படியே ஃபைட் பண்ணி ஒருத்தனை அப்படியே திருப்பி பிடிச்சி கழுத்துல அருவா வச்சுட்டு பேக் சைட்ல இருந்து அறுக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பதட்டமாயிருது. ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் கண்டிப்பா சொல்றேன் பஞ்சமே இருக்காது. சர்டிஃபிகேட் ஏஆத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரைலர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஒரு ஆக்ஷன் பேஸ்டு டிராமா தான் இது. இது கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து பெரிய லெவல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து இருக்காங்க. அனுஷ்கா வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் பிரபு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கால் பதிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கிறதுனால வந்து விக்ரம் பிரபு ஆக்ஷனுக்கு குறைச்சவரே கிடையாது. அவரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் பண்றவர். ஸோ அவங்க 2 பேருக்கு நடக்கிற வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த தெலுங்குல வேற போயிட்டாப்ல அது வந்து தெலுங்கு மார்க்கெட்டை பிடிச்சாருன்னா அவருடைய பிசினஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பேசப்படும். இந்த காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான காம்படிஷனா இருக்குமா மதராசிக்கு சொல்லிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.